வெளிநாடுகளுக்கு கப்பல் மூலம் பொருட்களை ஏற்றுமதி செய்ய கண்டெய்னர்கள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த கண்டெய்னர்களை முன்பதிவு செய்து கொடுக்க பல்வேறு நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. குறைந்த விலைக்கு கண்டெய்னர் புக்கிங் செய்து தருவதாக கோவையைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் தூத்துக்குடியைச் சேர்ந்த ஏற்றுமதி நிறுவனத்தை ஏமாற்றியுள்ளனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், மகன்கள் உள்ளிட்ட 3 பேர் சுமார் 38 லட்சம் ரூபாயை ஏமாற்றி மோசடியை அரங்கேற்றியது எப்படி? தூத்துக்குடி மில்லர்புரம் பகுதியில் செயல்பட்டு வரும் ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனத்தில் மேலாளராக மணிகண்டன் என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிறுவனம் சார்பில் வெள்ளரிக்காய் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மணிகண்டனை கோயம்புத்தூர் காந்திபுரத்தைச் சேர்ந்த சர்தார் என்பவரது மனைவி பாசு ரோஸ்னரா மற்றும் அவரது மகன்கள் ரஹில், ரபிக் சர்தார் ஆகியோர் அணுகி தாங்கள் நடத்தி வரும் RRB ஷிப்பிங் லைன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் மூலமாக கண்டெய்னர் புக்கிங் செய்தால் மார்க்கெட் விலையை விட குறைந்த விலைக்கு கண்டெய்னர் புக்கிங் செய்து தருவதாக கூறியிருக்கின்றனர். இதனை நம்பி மணிகண்டன் அவர்களிடம் ரஷ்யாவில் உள்ள ஒரு நிறுவனத்திற்கு வெள்ளரிக்காய் ஏற்றுமதி செய்ய 16 கண்டெய்னர்களை புக் செய்து அதற்காக 38,49,000 ரூபாயை வங்கியின் மூலம் செலுத்தியுள்ளார். ஆனால் மோசடி நபர்கள் 3 பேரும் 6 கண்டெய்னர்கள் மட்டுமே புக் செய்து அதற்குரிய ரசீதை டெலிவரி ஏஜென்ட்டிடம் வழங்கிவிட்டு மீதி 10 கண்டெய்னர்களை புக்கிங் செய்யாமல் ஏமாற்றி மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக மணிகண்டனுக்கு சுமார் 75 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மணிகண்டன் மோசடி நபர்களான ரஹில் மற்றும் ரபிக் சர்தார் அவர்களது தாய் பாசு ரோஸ்னா ஆகியோரிடம் பணத்தை திருப்பி கேட்டுள்ளார். இதற்கு மோசடி நபர்கள் பணத்தை திருப்பித் தராமல் மணிகண்டனுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனையடுத்து ஏற்றுமதி நிறுவன மேலாளர் மணிகண்டன் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மோசடியில் ஈடுபட்ட கோயம்புத்தூரைச் சேர்ந்த ரபிக் சர்தார் என்ற நபரை கைது செய்து பேரூரணி சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள 2 பேரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.